காய்ஸ், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ. வாய்ஸ் ரொம்ப சுமாராக இருக்கும், என்ன பண்ணுறது, மாற்ற முடியாதுல்ல. இந்த மார்னிங் வேக்கப் எப்பவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நைட்டு சீக்கிரம் தூங்கவும் முடியலை, அதனால மார்னிங் சீக்கிரமாக வேக்கப் பண்ணவும் முடியலை. சம்டைம்ஸ் நம்மளோட இந்த டைம் எப்படி தெரியுமா இருக்கும். ஜென்ரலாக எனக்கு சொல்கிறேன், நான் என்ன பண்ணுவேன், நைட்டு சீக்கிரம் தூங்கன்னு நினைப்பேன். பார்த்தா அன்றைக்கி எனக்கு தூக்கமே வராது, ரொம்ப லேட்டாக முழிச்சிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் நான் காலைல லேட்டாக எந்திரிக்கணும்னு நினைப்பேன். பார்த்திங்கன்னா 6 o'clock எனக்கு முழிப்பு வந்துடும். அது ஏன்னே தெரில. என்ன வாழ்க்கையில் நம்ம மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம எப்போவுமே நான் போகிறது கிச்சன் தான். கிச்சனில் போய் ஓகே இன்றைக்கி என்ன குக் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சவுச்சவ் 2 இருந்துச்சு. சரி ஓகே, இந்த சவுச்சவை பீல் பண்ணி கூட்டு மாதிரி செஞ்சுருவோம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த குக் பண்ணுறதுல நீங்கள் டெய்லி குக் பண்ணுறவங்களுக்கு ஆக்சுவலி தெரியும் என்னென்னா, இன்றைக்கி என்ன குக் பண்ணலாம், நாளைக்கு என்ன குக் பண்ணலாம் இப்படின்னு யோசிக்கிறதே பெரிய ப்ரெஷராக இருக்கும். இது ஆக்சுவலி சில பேருக்குலாம் இது புரியவே புரியாது, ஆனால் இது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஆக்சுவலி நம்ம அம்மா குக் பண்ணும்போது நம்ம அம்மா கிட்ட இது கேட்போம், அம்மா இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், அம்மா இதை செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, நீங்கள் ஏம்மா இப்படி செய்கிறீங்க, எனக்கு அப்படி செஞ்சு கொடுங்க அப்படிலாம் கேட்போம். ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் குக் பண்ணி பாருங்கள், நம்ம குக் பண்ணும்போது தான் தெரியும் என்னென்னா, ஓகே இதை வச்சு செஞ்சு சாப்பிட்டுப்போம், இதை செஞ்சு சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சிம்பிளாக ஏதாவது இருந்தால் கூட செஞ்சு சாப்பிட்டு அன்றைய டேயை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்போம். இந்த சவுச்சவ் கூட்டு அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஒரு மூவி, அந்த மூவியில் டெய்லி சவுச்சவ் கூட்டு தான் செய்வாங்களாம். இந்த சவுச்சவில் தான் பொரியல் செய்வாங்களாம், கூட்டு செய்வாங்களாம், சாம்பார் செய்வாங்களாம், டெய்லி அதே தான் செய்வாங்களாம். ஆக்சுவலி இந்த சவுச்சவ் அப்படிங்கிறதே நான் ரொம்ப ரொம்ப ரேராக தான் சாப்பிட்ருக்கேன், அதிகமாக பெருசாக சாப்பிட்டதில்லை. சரி ஓகே இன்றைக்கி அதை செஞ்சு பார்ப்போம். நான் பொரியலாக செஞ்சு சாப்பிட்டேன், என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியல. ஸோ சரி ஓகே ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு பார்ப்போம். ஏன்னா இந்த கூட்டு மாதிரி நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிடிக்காத வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, இந்த லைக் பீக்கங்காய், அப்புறம் இந்த புடலங்காய், இந்த எக்ஸாம்பிள் இந்த சவுச்சவ், இந்த மாதிரி சில வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே இருக்காது, வாயில் வைக்கவே முடியாது. இதெல்லாம் கூட்டு மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஓகே, பருப்புலாம் சேர்ந்து இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே இப்படி செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், இந்த பிடிக்காத வெஜிடபிள்ஸ்லாம் கூட்டாக செஞ்சு சாப்பிட்ருவேன். ஸோ அப்படி தான் இந்த சவுச்சவை இன்றைக்கி நான் கூட்டு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஜென்ரலாக எப்படி சமைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு சில பேர்லாம் இந்த சாம்பார் வைப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அட்டை சோம்பேறி நான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இருக்கிறதுலே குயிக்காக எப்படி சமைச்சு முடிக்கலாம் அப்படின்னு பார்த்து அப்படி சமைச்சிடுவேன். அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் எனக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சுருவேன். ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் எப்படி சமைப்பேன், சில ஊரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் வைக்கிறது பருப்பை வேக போட்டுட்டு அப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் தனியாக கட் பண்ணி பருப்பு தனியாக குக் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா திரும்பவும் பருப்பை கொதிய வச்சு அதில் வெஜிடபிள்ஸ் எடுத்து போட்டு அதில் வேக வச்சு குக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றுவாங்க. சில ஊரில் பார்த்திங்க அப்படின்னா இப்படி பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அப்புறம் பருப்பு தனியாக வேக வச்சு அதை எடுத்து இதில் ஊற்றுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி குக் பண்ணுறாங்க. பட் நான் எப்படி திரும்ப குக் பண்ணுவேன், எல்லாத்தையும் அள்ளி ஒன்றா போட்டு லைக் எப்படின்னா, இப்போ இந்த சவுச்சவ் கூட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு, பூண்டு, இந்த சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதையும் எடுத்து போட்டு ஒன்றா அள்ளி அப்படியே ஒரு கூட்டு மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா எப்படி சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம், ரைஸ்க்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சிடலாம். ப்ளஸ் அந்த குக்கரில் குக் பண்ணுறது மட்டும்தான் ஆக்சுவலி வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பெருசாக வேலையே இருக்காது, அதோடு நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நான் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக எப்படி குயிக்காக சமைச்சு முடிக்கலாம், பட் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அந்த மாதிரி குக் பண்ணி தான் நான் சாப்பிடுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப 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 ஆயில் கம்மியாக ஊற்றுவேன். இந்த அவரைக்காய் பொரியல் தான் நான் சைடிஷ்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்.
இந்த அவரைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே ஆக்சுவலி ரொம்ப எப்படின்னா ஆயிலில் ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆயில் நான் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய குக்கிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் ரொம்ப ரொம்ப ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த அவரைக்காய் தான் இன்றைக்கி பிளான் பண்ணி இந்த சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. பார்த்திங்கன்னா அந்த பருப்பு பாருங்கள் குக் ஆகிடுச்சு. அது கூடவே சவுச்சவும் போட்டேன், அதுவும் குக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் சேம் அதை வந்து இப்போ தாளித்து ஊற்ற போகிறேன் அந்த பருப்பை. அது அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் மிளகாத்தூள், அப்புறம் நமக்கு தேவையான மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட்டு, இது எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா அதில் கடுகு, அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றி கடுகு போட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடுவேன். இப்படி தான் நான் ஆக்சுவலி சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாளாக இப்படி தான் சமைச்சிட்ருக்கேன். ஏன்னா இதான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை முடியும். எனக்கு ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. ஸோ இப்படி சமைச்சு முடிச்சிடுவேன் நான். இப்படி தான் நான் ஆக்சுவலி குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எது சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஸோ ஹெல்த்தியாக ஆக்சுவலி நீங்கள் எது கொடுத்தாலுமே ஒரு லெவல் நான் சாப்பிட்டுருவேன் நான். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஃபினாயிலை கொடுத்தா நீங்கள் குடிப்பியான்னு கேட்டால் அதுவும் ஹெல்த்தினா சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி தான் நம்மளோட லைஃப் இருக்குது. அதுவும் இப்போ இருக்க சோஷியல் மீடியா போனீங்கன்னா எதை எடுத்தாலும் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது. ஹார்ட் அட்டாக் வரதை விட இந்த ஹார்ட் அட்டாக்கை பற்றி பேசுகிற வீடியோ பார்க்கும்போது தான் ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் என்னோடய டான்ஸ் ரீல்ஸோடு நான் உங்களை பார்க்க. ஓகே, டாட்டா.